களத்தூர் பகுதியில் விஜயோடைய பிரச்சார வாகனம் புறப்பட்ட காட்சி. கார் மூலமாக இந்த பகுதிக்கு வந்த அவர் அங்கே பார்க் செய்யப்பட்டிருந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி நாமக்கல் கேஎஸ் தியேட்டர் நோக்கி புறப்படக்கூடிய காட்சிகள். அவர் தரப்பிலும் டிவிகே தலைமை தரப்பிலும் தொண்டர்கள்லாம் பின்னாடி ஓட வேண்டாம், பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்று சொன்னாலும் இங்கே தொடங்கியே ஆர்வ மிகுதியில் அவங்கெல்லாம் ஓடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். நிறைய இந்த மாதிரியான உற்சாக மிகுதி காட்சிகளை பார்க்கின்றோம். சென்ட்ரல் மீடியன்ல ஏரியா அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படியாவது அவரை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வ மிகுதியில் கட்டிடங்கள் மேலே ஏற்கனவே அங்கே ஏறி நிற்கிற காட்சிகள்லாம் பார்க்குறோம். இப்போ நம்ம தெரியல பார்க்குறது களத்தூர். இங்கே தான் வந்து ஒரு டிரான்சிட் பகுதியாக பயன்படுத்தினாங்க. இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி அவர் நாமக்கல் நோக்கி நகர்கிறார். இப்போ நீங்கள் தந்தி டிவியில் பார்க்கக்கூடிய லைவ் விஷுவல்ஸ் களத்தூர் பகுதியிலேருந்து இங்கேருந்து நாமக்கலுக்கு ஒரு 1-1.5 மணி நேரம் ஆகுமா நார்மலாக போனால். பட் வி ஹேவ் டு சி எவ்வளோ கூட்டம், எவ்வளோ பேர் நடுவில் நிற்கிறாங்க, அதனால் எவ்வளோ நெரிசல் ஏற்படுதுங்கிறதெல்லாம் பொறுத்து அவர் புறப்பட்ட காட்சிகள் இது. ஓகே, அங்கேருந்து பிரதான சாலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். களத்தூர் பகுதியில் தான் அவருடைய டிரான்சிட் கார்லேருந்து இந்த பிரச்சார வாகனத்துக்கு மாற்றம் நடைபெற்று அவர் பிரயாணிக்க தொடங்கியிருக்கிறார். விதவிதமான வரவேற்பெல்லாம் கொடுக்க ஏற்பாடுகள்லாம் பற்றி கேள்விப்படுறோம். வாகைப்பூ அந்த கட்சியோட கொடியில் இருக்குது. அந்த வாகைப்பூவாலான மாலையெல்லாம் கொடுக்குறாங்களாம். கடந்த வாரங்கள்லாம் பார்த்தோம், நெல்மணிகள்லேருந்து புகைப்படங்கள்லேருந்து மஃப்ளர்லேருந்து விதவிதமான பரிசெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம இன்னும் நாமக்கல் பகுதி அவர் சென்றடையும் போது பார்க்க போகிறோம். இப்போ அந்த பார்க்கிங் ஜோன்லேருந்து அவர் வெளியில் வரும்போது அங்கே கூடியிருந்த இங்கே தான் அவர் வரப்போகிறார், இங்கே தான் மாறுறாருன்னு டிவியில் மற்ற இனங்களெல்லாம் செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் கூடி அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகள். அவர் பிரதான சாலைக்கு இப்போ தான் நகர்றார். நம்மோட செய்தியாளர் கார்த்திக் களத்தில் இணைகிறார். இந்த களத்தூர்லேருந்து இப்போ நம்ம பார்க்குற இந்த கேஎஸ் திரையரங்கம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கார்த்திக்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது அவருடைய பிரச்சார பேருந்தில் ஏறி தற்போது அவர் பேசக்கூடிய நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திரையரங்கம் முன்பு சென்று கொண்டிருக்கிறார். சரியாக அவர் இங்கிருந்து ஒரு 20 நிமிடங்கள் சென்று விடலாம். ஆனால் வரவேற்பு கொடுக்கிறதுக்கு திட்டங்கள் ஏற்படுத்தி இருப்பதனால 1 மணி நேரம் வரைக்கும் தாமதமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் பாத்தீங்கன்னா 3 இடங்கள்ல வரவேற்பு கொடுப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். சாலை நெடுகிலும் பாத்தீங்கன்னா விஜயை பார்ப்பதற்கு அவருடைய தொண்டர்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், ரசிகர்களா இருக்கட்டும் அவரை பார்ப்பதற்கு அந்த நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு சில பேர் அவரை வாகனத்தில் பின்தொடர்வதனால் அந்த போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. அதை தொடர்ந்து அவர் வேகமாக அந்த பகுதிக்கு செல்வதற்கான பணிகளை ஏற்கனவே காவல்துறையிடம் அவர்கள் அனுமதி கேட்டிருந்தார்கள். பாதுகாப்பு வேண்டும் என்று கடிதம் அளிக்கப்பட்டிருந்தது. சரியாக அவர் ஒரு 1 மணி நேரத்திற்குள் அந்த பகுதிக்கு சென்று விடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அவர் கொடுக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு அனைத்தையும் வாங்கிக் கொண்டு நாமக்கல் பகுதியில் உரையாற்ற இருக்கிறார். ஏற்கனவே கடந்த முறை ஏற்பட்ட அந்த மக்கள் மத்தியில் பேசும்போது ஒலிபெருக்கி எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காக தொடர்ந்து அதை சரிபார்க்கும் பணியில் நிர்வாகிகள் ஈடுபட்டு இருக்காங்க. நாமக்கல்லில் விஜய் என்ன பேச போகிறார், குறிப்பா கடந்த 3 இடங்கள்லயும் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசும் பொழுது அந்த மாவட்டத்தை சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்தார். அதே சமயம் அந்த மாவட்டத்தில் கவனிக்கப்படாத ஏதாவது மணிமண்டபமோ இல்ல அரசியல் சார்ந்த தலைவர்களின் சிலைகள் மற்றும் பொதுவா மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் அதை மேற்கோள் காட்டி பேசியதை நம்மால் பார்க்க முடிந்தது. அப்படி நாமக்கல் மாவட்டத்தை அவர் மேற்கோள் காட்டி பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை அரியலூர் பகுதியில் பேச போது கூட அவர் இந்த மாதிரி மாவட்டத்திற்கு எந்த விதமான முன் வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்படல என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அப்படி பார்க்கும்போது நாமக்கல் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்களுக்கு என்ன சலுகைகள் செய்யப்பட்டது, சாலை பணிகள், மேம்பாலங்கள், அதை தாண்டி தொழில் அமைப்புகளுக்கு தேவையான கட்டமைப்புகள் ஏன் உருவாக்கப்படவில்லை என்ற கேள்விகளை அவர் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி அவர் சனிக்கிழமை என்று மக்களை சந்தித்து பேசுவது அரசியல் கட்சியின் மத்தியில் பெரும் ஒரு குற்றச்சாட்டாகவும் ஒரு பார்ட் டைம் அரசியல் பார்க்கிறார் என்று பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதற்கெல்லாம் அந்த ஒரு வாரத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் வச்ச விமர்சனங்களுக்கு இன்று பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அவர் பேசக்கூடிய நிமிடங்கள் பாத்தீங்கன்னா 20 நிமிடங்கள் திட்டமிட்டிருந்தால் அவர் 10 முதல் 15 நிமிடங்களா பேசுகிறார். அவரே குறிப்பிட்டிருந்தார், நான் பேசுவதே 3 நிமிடம், அந்த 3 நிமிடத்திற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று மேற்கோள் கேட்டிருந்தார். அப்படின்ற போது அவர் உரை 20 நிமிடத்துக்கு உள்ளாக
தான் இருக்கும். அப்படி அந்த மக்களை வந்து அங்க சந்தித்து விட்டு சரியாக அங்கிருந்து நாமக்கல்லில் இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கரூர் வேலுசாமிபுரத்திற்கு வந்து அவர்கள் 2வது இடமாக பேச வர வேண்டும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இந்த நாமக்கல் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. தற்போதைய மணி வந்து அவர்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை நெருங்கி விட்டார்கள். அரை மணி நேரம் தான் இருக்கு. அவர்கள் வந்து அரை மணி நேரத்தில் இந்த பகுதியில் வந்து அவருக்கான பேசுவதற்கான வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட வேண்டும். இருப்பினும் காலதாமதம் ஆனாலும் காவல்துறை அதுக்கேற்ற மாதிரி அனுமதி கொடுக்கப்பட்டு அனுமதியை மீறியதற்காக ஒரு சில இடங்கள்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும் போது இங்க அவங்க அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி அவர்கள் பேசினால் அதற்கான வழக்கு பதிவுகள் இருக்கும். அதே சமயம் அவர்கள் பேசக்கூடிய இடங்கள் வந்து பொது சொத்துக்கள் மற்றும் பேரிகார்டுகள் மற்றும் சென்டர் மீடியேட்டர்கள், குடிக்கம்பங்கள் மற்றும் மின் விளக்குகள் போன்றவை வந்து ஒரு சில இடங்கள்ல சேதப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படுது. அப்படி இந்த பகுதியிலும் அதுக்கான சேதப்பட்டால் அதுக்கான வழக்கு பதிவுகள் மற்றும் அதுக்கான கட்டணமும் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமின்றி விஜய் பேசக்கூடிய பகுதிகளில் வந்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டிருக்கு. நாமக்கலின் மிக முக்கியமான பகுதியாக மக்கள் அதிக அளவில் வரக்கூடிய பகுதி என்பதால் இந்த பகுதியில் வந்து வாகனங்கள் வந்து மாற்று திசையில் அனுப்பப்பட்டு தற்போது மாற்று பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களும் போக்குவரத்து நெரிசல் சிக்கிக் கொண்டிருக்கு. அதே சமயம் தற்போது கட்சியின் தலைவர் விஜய் உள்ளே வரும் பொழுதும் அதற்கான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட காரணமா இருக்குது. விஜய் கட்சியினரும் கூடுதலாக பவுன்சர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் போட்டு போக்குவரத்தை வந்து சரி செய்தாலும் ரைட், நம்ம பார்க்கக்கூடிய காட்சியும் ஒரு பக்கம் எம் களத்தூர்லேருந்து அவர் கிளம்பியிருக்கக்கூடிய காட்சியும் அவர் வந்து சேர போகிற பகுதி. இங்கே தான் ஒரு மணி நேரம் வித்தின் த டைம் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.